நாம இன்னைக்கு பார்க்க போறது இந்திய அரசின் ஒரு முக்கியமான வழிகாட்டுதல் தொகுப்பு. ஆமா. சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் கீழ் இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் அதிகாரம் அளித்தல் துறை ஆகஸ்ட் 1, 2025 அன்னைக்கு ஒரு அலுவலக குறிப்பாணையை வெளியிட்டிருக்காங்க. சரி. இது எது பத்தினா, அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டித் தேர்வுகள், குறிப்பா வேலைக்காகவோ அல்லது தொழில் படிப்புகள், தொழில்நுட்ப படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுகளையும் எப்படி நடத்தணுங்கிறதுக்கான திருத்தப்பட்ட விரிவான வழிகாட்டுதல்கள். ஆமா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுக்கு ஒரு பின்னணியும் இருக்கு. சமீபத்திய சில முக்கியமான சட்டங்கள் அப்புறம் நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் இதுக்கு காரணம். ஓ அப்படியா? என்ன மாதிரி சட்டங்கள்? குறிப்பா மாற்றுத்திறனாளிகள் உரிமைகள் சட்டம் 2016, அதாவது RPWD ஆக்ட் 2016, அப்புறம் ரொம்ப புதுசா வந்த பொது தேர்வுகள் நேர்மையற்ற வழிமுறைகளை தடுத்தல் சட்டம் 2024. சரி. இதோட உச்ச நீதிமன்றத்தோட சில முக்கிய வழக்குகள் விகாஸ் குமார் வர்சஸ் UPSC, அவனி பிரகாஷ் வர்சஸ் தேசிய தேர்வு முகமை, குல்ஷன் குமார் வர்சஸ் IBPS மாதிரி இதுல எல்லாம் கொடுத்த உத்தரவுகளுக்கு ஏற்ப இந்த தேர்வு நடைமுறைகளை இன்னும் சிறப்பா நேர்மையா மாத்துறது தான் இதோட முக்கிய நோக்கம். புரியுது. அப்போ நம்மளோட இன்றைய நோக்கம் இந்த புதிய வழிகாட்டுதல்கள் என்னென்ன முக்கிய மாற்றங்களை கொண்டு வருது, இதனால போட்டித் தேர்வுகளை எழுத போற நீங்க, அதாவது மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் எப்படி பாதிக்கப்படுவீங்க, ஆமா, தேர்வு நடத்துற அமைப்புகளுக்கு எக்ஸாமினிங் பாடிஸ் சொல்றோமே அவங்களுக்கு என்னென்ன பொறுப்புகள் இருக்குங்கிறத ஆழமா புரிஞ்சுக்கிறது தான். கரெக்ட். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை முதல்ல தெளிவுபடுத்திடணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இந்த வழிகாட்டுதல்கள் எல்லா தேர்வுகளுக்கும் பொருந்தாது. இது வேலை வாய்ப்பு மற்றும் தொழில்முறை படிப்புகளுக்கான போட்டி தேர்வுகளுக்கு மட்டும்தான். ஓ சரி சரி. அப்போ ஸ்கூல் போர்ட் தேர்வு, காலேஜ் செமஸ்டர் தேர்வுக்கெல்லாம் அதுக்கெல்லாம் இல்ல. நீங்க எழுத போறது ஒரு வழக்கமான பள்ளி போர்டு தேர்வு, காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டி செமஸ்டர் தேர்வா இருந்தா இந்த புது ரூல்ஸ் உங்களுக்கு நேரடியாக பொருந்தாது. அதுக்கு பழைய கைட்லைன்ஸ் தான் ஃபாலோ பண்ணணுமா? ஆமா, அதுக்கு பழைய வழிகாட்டுதல்கள் தான். ஆகஸ்ட் 10, 2022 அப்புறம் ஆகஸ்ட் 29, 2018 தேதியிட்டவை. அதுதான் தொடர்ந்து நடப்பில் இருக்கும். இத மனசுல வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமான கிளாரிபிகேஷன் இது. சரி, அப்போ போட்டித் தேர்வுகளுக்கான இந்த புதிய வழிகாட்டுதல்கள்ல இருக்கிற மிக முக்கியமான ஒரு பெரிய மாற்றத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா? தொழில்நுட்பத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு சொன்னீங்களே. ஆமா, நிச்சயமா. இது ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றம். இந்த புதிய வழிகாட்டுதல்கள் பாத்தீங்கன்னா தேர்வர்கள் டெக்னாலஜியோட உதவியோட முடிஞ்ச வரைக்கும் அவங்களே சுயமாக தேர்வு எழுதணுங்கிறத ரொம்பவே ஊக்குவிக்குது. சுயமாக எழுதுறதா? எப்படி? அதாவது மென்பொருள் வசதி இருக்கிற லேப்டாப், கம்ப்யூட்டர் இல்லனா பிரெயில் கருவிகள், பெரிய எழுத்துருக்கள் காட்டுற ஸ்கிரீன் அல்லது பதில்களை பதிவு செய்யற பிற கருவிகள், இதெல்லாம் பயன்படுத்தி நீங்களே தேர்வு எழுதுறதுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படணும்னு இந்த கைட்லைன் சொல்லுது. இதுக்கு என்ன காரணம்? ஏன் இந்த டெக்னாலஜிக்கு இவ்ளோ அழுத்தம்? எழுதுபவர் ஸ்கிரைப் வசதி இருந்ததே. இதுக்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்கு. ஒன்னு, தேர்வு நடத்துற பெரிய அமைப்புகள், அதாவது UPSC, DOPT, தேசிய ஆட்சேர்ப்பு முகமை, NRI மாதிரி இருக்கிறவங்க சொந்த எழுதுபவர் முறையால சில பிரச்சனைகள் வருதுன்னு ஃபீல் பண்ணிருக்காங்க. என்ன மாதிரி பிரச்சனைகள்? அதாவது தேர்வு நேர்மை பாதிக்கப்படுதுன்னு கவலைப்பட்டிருக்காங்க. சில சமயங்கள்ல தேர்வர்களுக்கும் அவங்க கூட்டிட்டு வர்ற எழுதுபவர்களுக்கும் நடுவுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து எழுதுபவரே பதில்களை யோசிச்சு எழுதுற சம்பவங்கள் கூட நடந்திருக்குன்னு சொல்றாங்க. ஓ, இது மத்த நேர்மையான தேர்வுகளுக்கு அநியாயமா போயிடும் இல்லையா? ஆமா, அது சரிதான். 2வது காரணம் இன்னும் பிராக்டிக்கல் ஆனது. இன்னைக்கு பல வேலைகளுக்கும் உயர் படிப்புகளுக்கும் கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்க வேண்டியது, அதை பயன்படுத்த தெரிய வேண்டியது ஒரு அடிப்படை திறமையா மாறிடுச்சு. கரெக்ட். அதனால தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நீங்களே தேர்வு எழுதுறது உங்களை எதிர்கால வேலைக்கோ படிப்புக்கோ தயார்படுத்துற மாதிரி இருக்கணும் அவங்க நினைக்கிறாங்க. இது ஒரு நடைமுறை சிந்தனை தான். ஆனா இந்த தொழில்நுட்ப வசதிகள், லேப்டாப், சாஃப்ட்வேர் எல்லாம் யார் கொடுப்பான்? அதுதான் முக்கியம். அது தேர்வு நடத்தும் அமைப்புகளோட எக்ஸாமினிங் பாடிஸ், EBS பொறுப்பு. அவங்க தான் தேவையான ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர், மற்ற கருவிகள் எல்லாத்தையும் இந்திய மொழிகள்லயும் ஆங்கிலத்திலயும் போதுமான எண்ணிக்கையில வழங்கணும். வழிகாட்டுதல்களை தெளிவா சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரி தொழில்நுட்பங்கள் இதுல வரும்? இதுல JAWS, NVIDIA, ORCA மாதிரி ஸ்கிரீன் ரீடர்கள், அதாவது திரையில இருக்கிறத படிச்சு காட்டுற மென்பொருள்கள். சரி. அப்புறம் வாய்ஸ் ரெகக்னிஷன், அதாவது நம்ம குரலை வச்சு டைப் பண்றது, ஹெட் மவுஸ், டெக்ஸ்ட் டு ஸ்பீச் மாதிரியான பல உதவி தொழில்நுட்பங்கள் இதுல அடங்கும். ஓகே. ஆனா எல்லாராலையும் தொழில்நுட்பத்தை உடனே பயன்படுத்த முடியுமா? அல்லது அது எல்லா தேர்வு மையத்திலையும் உடனே கிடைக்குமா? அப்படி இல்லனா என்ன செய்யறது? அப்பதான் எழுதுபவர், அதாவது ஸ்கிரைப் வராங்களா? அதேதான். தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறது தான் முதல் சாய்ஸ், ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அதுதான் முன்னுரிமை.
ஒருவேளை நீங்க அதை பயன்படுத்த விரும்பலன்னு சொன்னாலோ அல்லது தேர்வு மையத்துல அந்த வசதி இல்லைன்னாலும் மட்டும்தான் எழுதுபவர் வசதி வழங்கப்படும். அப்பவும் உடனே சொந்த ஆளை கூட்டிட்டு போயிட முடியாதா? அதுலயும் ஒரு படிநிலை இருக்கு. முன்னுரிமை யாருக்குன்னா தேர்வு நடத்தும் அமைப்பே ஏற்பாடு செய்யற எழுதுபவருக்கு தான். EB provided scribe. ஓ, அப்போ நாம நம்மளோட சொந்த எழுதுபவரை கூட்டிட்டு போறது அது எப்ப முடியும்? அது கடைசி பட்சமா மட்டும்தான். எப்போனா தேர்வு நடத்துற அமைப்பால அவங்க குழுல பேனல்ல இருந்து ஒரு எழுதுபவரை உங்களுக்கு தர முடியலைங்கிற நிலைமை இருந்தா, அல்லது இப்போதைக்கு அதாவது அடுத்த 2 வருஷத்துக்குள்ள மட்டும்தான் அந்த வாய்ப்பு அதிகம். ஏன் 2 வருஷம்? ஏன்னா எல்லா தேர்வு அமைப்புகளும் இந்த வழிகாட்டுதல் வந்த தேதியிலிருந்து ஆகஸ்ட் 1, 2025 2 வருஷத்துக்குள்ள தகுதியான எழுதுபவர்களை கொண்ட ஒரு பெரிய குழுவை, ஒரு பூல் ஆஃப் ஸ்கிரைப்ஸை உருவாக்கணும்னு அறிவுறுத்தப்பட்டிருக்காங்க. ஓஹோ, அவங்களே ஒரு ஸ்கிரைப் பேங்க் மாதிரி உருவாக்கணும். ஆமா, அந்த குழு முழுமையா தயாராகிற வரைக்கும் அல்லது அவங்க குழுல இருந்து ஒருத்தரை தர முடியாத சூழல்ல மட்டும்தான் சொந்த எழுதுபவரை அனுமதிக்கலாம்னு சொல்றாங்க. இந்த 2 வருஷத்துக்கு பிறகு சொந்த எழுதுபவர் முறையை படிப்படியா குறைச்சு தேர்வு அமைப்பே எழுதுபவரை வழங்குற நடைமுறையை முழுசா கொண்டு வரணுங்கிறது தான் அவங்களோட நோக்கம். இது தேர்வு நேர்மையை உறுதி செய்ய எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான நடவடிக்கை மாதிரி தெரியுது. சரி, இப்போ எழுதுபவர் வேணும்னா யாருக்கெல்லாம் கிடைக்கும்? அதுக்கு என்ன தகுதி? யார் முடிவு செய்வா? யார் யாருக்கு எழுதுபவர் வசதி கிடைக்கும்ங்கிறத வழிகாட்டுதல்கள் ரொம்ப தெளிவா சொல்லுது. சில குறிப்பிட்ட குறைபாடுகள் உள்ளவங்களுக்கு இது நேரடியாவே கிடைக்கும். யார் யாருக்கு? பார்வை குறைபாடு, 2 கைகளும் பாதிக்கப்பட்ட இயக்க குறைபாடு மற்றும் பெருவோளைவாதம் உள்ளவங்க தங்களோட மாற்றுத்திறனாளி சான்றிதழ் அல்லது UDID அட்டையை காட்டினாலே போதும். தனியா மெடிக்கல் சர்டிபிகேட் தேவையில்லை. ஆமா, அவங்களுக்கு எழுதுபவர் வசதி கிடைக்கும். இதுக்கு தனியா மருத்துவ சான்றிதழ் எதுவும் தேவையில்லை. சரி, மற்ற வகை மாற்றுத்திறனாளிகளுக்கு, உதாரணமா எழுதுறதுல சிரமம் இருக்கிற ஆனா இந்த பட்டியல்ல வராதவங்களுக்கு? நல்ல கேள்வி. RPWD சட்டம் 2016ல குறிப்பிடப்பட்டிருக்கிற மற்ற குறைபாடுகள், ஸ்பெசிஃபைட் டிசேபிலிட்டிஸ் உள்ளவங்க இருக்காங்க இல்லையா? ஆமா, அவங்களுக்கு எழுதுறதுல உண்மையிலேயே செயல்பாட்டு குறைபாடு, ஃபங்க்ஷனல் லிமிடேஷன் இன் ரைட்டிங் இருக்கு. அதனால எழுதுபவர் கண்டிப்பா தேவைன்னு ஒரு மருத்துவ சான்றிதழை சமர்ப்பிக்கணும். அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கா? இருக்கு. ஆனெக்சர் ஐன்னு ஒரு ஃபார்மேட் கொடுத்திருக்காங்க. அந்த ஃபார்மேட்ல வாங்கணும். இந்த சான்றிதழ் ஒரு அரசு மருத்துவமனையோட முதன்மை மருத்துவ அதிகாரி, சீஃப் மெடிக்கல் ஆபீசர், CMO, அதாவது மாவட்டத்தோட தலைமை அரசு மருத்துவர், ரைட், அல்லது சிவில் சர்ஜன் அல்லது மருத்துவ கண்காணிப்பாளர் தலைமையிலான ஒரு குழுவால வழங்கப்படணும். அந்த குழுல யார் யார் இருப்பாங்க? அந்த குழுல எலும்பியல் அல்லது உடல் மறுவாழ்வு மருத்துவ நிபுணர், ஆர்த்தோபெடிக் PMR ஸ்பெஷலிஸ்ட் கண்டிப்பா இருக்கணும். தேவைப்பட்ட வேற துறை நிபுணரையும் அந்த குழு தலைவர் சேர்த்துக்கலாம். அவங்க பரிசோதிச்சு இவருக்கு எழுதுறதுல சிரமம் இருக்கு, ஸ்கிரைப் தேவைன்னு சான்றிதழ் கொடுப்பாங்க. ஓகே, இது தெளிவா இருக்கு. சரி, அப்போ இந்த எழுதுபவரோட கல்வி தகுதி எப்படி இருக்கணும்? இதுவும் ஒரு சிக்கலான விஷயமா இருக்குமே. முன்னாடிலாம் இதுல நிறைய குழப்பம் இருந்ததே. ஆமா, இதுல இப்போ ஒரு பொதுவான விதியை கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னா, எழுதுபவரோட கல்வி தகுதி நீங்க எழுத போற அந்த குறிப்பிட்ட தேர்வுக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி இருக்கு இல்லையா? ஆமா, அதை விட 2 கல்வியாண்டுகள் குறைவாக இருந்து 3 கல்வியாண்டுகள் குறைவாக வரைக்கும் இருக்கலாம். 2ல இருந்து 3 வருஷம் கம்மியா. ஒரு உதாரணத்தோட சொன்னா இன்னும் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். சொல்றேன். உதாரணமா IIT JEE மெயின் தேர்வு எழுதுறதுக்கு குறைந்தபட்ச தகுதி 12வது வகுப்பு தேர்ச்சின்னு வச்சுக்கிட்டா, சரி, உங்க எழுதுபவர் 10வது வகுப்பு படிச்சுட்டு இருக்கலாம் அல்லது அதுக்கு கீழே. ஆனா 9வது வகுப்பு படிக்கிறவரோட கம்மியா இருக்கக்கூடாது. அதாவது 10 முடிச்சிருக்கலாம் இல்ல படிச்சுட்டு இருக்கலாம். ஆனா 9வது படிச்சுட்டு இருக்கிறவரையோ இல்ல அதுக்கு கீழே இருக்கிறவரையோ கூட்டிட்டு வர முடியாது. புரியுது. அப்போ பட்டப்படிப்பு தகுதி தேவைப்படுற தேர்வுகளுக்கு UPSC மாதிரி அதே மாதிரிதான் இப்போ SSC பட்டதாரி நிலை தேர்வு கிராஜுவேட் லெவல் எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு குறைந்தபட்ச தகுதி பட்டப்படிப்பு, கிராஜுவேஷன். ஆமா, அப்போ உங்க எழுதுபவர் பட்டப்படிப்பு முதல் வருஷத்துல இருக்கலாம், 3 வருஷ டிகிரினா. ஆனா 12வது படிச்சுட்டு இருக்கிறவரை விட தகுதி குறைவா இருக்கக்கூடாது. அதாவது 12th படிச்சிருக்கணும். காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கலாம். ஓகே. இந்த 2 முதல் 3 வருஷ இடைவெளி விதிமுறை தான் இப்போ அடிப்படை. ஆமா, இதுக்கு காரணம் என்னன்னா, எழுதுபவர் உங்களுக்கு உதவி செய்யணுமே தவிர அவரோட பாட அறிவை பயன்படுத்தி அவரே யோசிச்சு பதில் எழுதிடக்கூடாதுங்கிறது தான். இது ஒரு முக்கியமான சமநிலை முயற்சி. சரி, இந்த எழுதுபவரை தேர்வு செய்யறது, தேர்வு அறைக்குள்ள அவங்க எப்படி நடந்துக்கணும், இதுக்கெல்லாம் நிறைய நடைமுறை விதிகள், ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்களே. எல்லாத்தையும் வரிசையா சொன்னா கஷ்டம்.
முக்கியமா எதை கவனிக்கணும்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா. எல்லா விதிகளையும் படிச்சா அது ஒரு அரசாணை வாசிக்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கு பின்னால இருக்கிற நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டா போதும். முக்கியமா ஒரு 3 விஷயங்களை இந்த விதிகள் உறுதி செய்ய பாக்குதுன்னு சொல்லலாம். சொல்லுங்க. ஒன்னு, நியாயமான ஏற்பாடு, ஃபேர் அரேஞ்ச்மெண்ட். அதாவது தேர்வு அமைப்பு ஒரு எழுதுபவர் குழுவை உருவாக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அவங்க கொடுக்கிற ஸ்கிரைபை ஏத்துக்கணும். சொந்த எழுதுபவர் தேவைப்பட்டா விண்ணப்பிக்கும் போதே இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள 15 நாள் தெரிவிக்கணும். அவங்க தகுதியை இபி செக் பண்ணும். திடீர்னு கடைசி நேரத்துல ஸ்கிரைப் மாற்ற வேண்டிய அவசியம் வந்தா சில நிபந்தனைகளோட 1 வாரத்துக்கு முன்னாடி அனுமதிக்கலாம். சரி. ரெண்டாவது, நேர்மை மற்றும் பாரபட்சமின்மை, இன்டெகிரிட்டி அண்ட் இம்பார்ஷியாலிட்டி. எழுதுபவர் அதே தேர்வுக்கு அப்ளை பண்ணவரா இருக்கக்கூடாது. ஒரே தேர்வுல ஒருத்தருக்கு மேல எழுதக்கூடாது. முடிஞ்சவரை நீங்க எழுதுற பாடத்தோட சம்பந்தம் இல்லாத ஸ்கிரைபா இருக்கணும். இல்லனா அதே பாடத்தை படிச்சவரா இல்லாம பாத்துக்கணும். குறிப்பா அறிவியல் தொழில்நுட்ப தேர்வுகளுக்கு இது முக்கியம். அப்புறம் நீங்க தேர்வு எழுதுற மொழியில தான் எழுதுபவர்கிட்ட பேசணும். அதை கண்காணிக்க அந்த மொழி தெரிஞ்ச சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க. சரி. மூணாவது விஷயம். தேர்வர் வசதி, கேண்டிடேட் கம்ஃபர்ட். தேர்வு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இபி நியமிச்ச எழுதுபவரை சந்திச்சு அவங்க எப்படி எழுதுவாங்க, நீங்க எப்படி சொல்லணும்னு பேசி பார்த்துக்க உங்களுக்கு ஒரு 20 நிமிஷம் டைம் தருவாங்க. ஓ, இது நல்ல விஷயம். ஆமா. அப்புறம் மொழி பிரச்சனை மாதிரி ஏதாவது சரியான காரணம் இருந்தா ஒரு தடவை எழுதுபவரை மாத்த கேட்கலாம். ஆனா மாற்று ஆள் இருந்தா மட்டும்தான் மாத்துவாங்க. அப்போ இந்த விதிகள் எல்லாமே எந்த குழப்பமும் இல்லாம முறைகேடுகளுக்கு இடம் கொடுக்காம தேர்வு சுமூகமா நடக்கணுங்கிறதுக்காக வகுக்கப்பட்டிருக்கு. சரியா சொன்னீங்க. இது மட்டும் இல்லாம மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்குன்னு பிரத்யேக தேர்வு மையங்களை அமைக்கவும் அங்க சிசிடிவி பயிற்சி பெற்ற மேற்பார்வையாளர்கள் இருக்கணும்னும் இபிகளை ஊக்குவிக்கிறாங்க. அடுத்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம், ஈடு செய்யும் கூடுதல் நேரம், காம்பன்சேட்டரி டைம். இதுல என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க? இதுல முன்னாடி நிறைய குழப்பம் இருந்த மாதிரி ஞாபகம். ஆமா, இதுல இப்போ ஒரு நல்ல தெளிவுபடுத்தல் இருக்கு. எழுதுவதில் செயல்பாட்டு குறைபாடு இருக்குன்னு தகுதி பெற்ற மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கு நீங்க எழுதுபவரை பயன்படுத்தினாலும் சரி இல்லைனாலும் சரி, தேர்வு நேரத்தோட ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் குறைந்தது 20 நிமிடங்கள் கூடுதல் நேரம் கட்டாயம் வழங்கப்படணும். குறைந்தது 20 நிமிஷமா? இது ஸ்டாண்டர்டா? ஆமா, இது ஒரு நிலையான அளவு. மினிமம் 20 மினிட்ஸ் per hour of examination. முன்னாடி சில இடத்துல 15 நிமிஷம், சில இடத்துல 20 நிமிஷம் இருந்தது. இப்போ இது தெளிவா குறைஞ்சது 20 நிமிஷம் ஆக்கியிருக்காங்க. தேர்வு 1 மணி நேரத்துக்கும் குறைவா இருந்தா அப்போவும் விகிதாச்சார அடிப்படையில ப்ரோ ராட்டா பேசிஸ் கூடுதல் நேரம் உண்டு. உதாரணமா ஒரு 30 நிமிஷம் தேர்வுன்னா 10 நிமிஷம் கூடுதல் நேரம் கிடைக்கும். இந்த தரப்படுத்தப்பட்ட கூடுதல் நேரம் ரொம்ப முக்கியம் இல்லையா? ரொம்ப முக்கியம். ஏன்னா இது எல்லாருக்கும் ஒரு சமமான வாய்ப்பு உறுதி செய்ய உதவுது. சரி, தேர்வு மையங்கள் எப்படி இருக்கணுங்கிறத பத்தியும் வழிகாட்டுதல்கள் பேசுது இல்லையா? அணுகல் தன்மை பற்றி என்ன சொல்லுது? ஆமா, இதுவும் ஒரு முக்கியமான பகுதி. தேர்வு மையங்கள் எல்லாருக்குமானதா, தடைகள் அற்றதா இருக்கணும்னு சொல்றாங்க. என்ன மாதிரி வசதிகள் இருக்கணும்? சாய்வுதளம் கண்டிப்பா இருக்கணும். தேவைப்பட்டா மின்தூக்கி வசதி இருக்கணும். வாசல்கள், தாழ்வாரங்கள் எல்லாம் வீல் சேர் போற அளவுக்கு அகலமா இருக்கணும். வழிகாட்டுற பலகைகள் தெளிவா இருக்கணும். பார்வையற்றோருக்காக ஒலி அறிவிப்புகள் செய்யணும். உட்காரும் வசதி எப்படி? இருக்கை வசதிகள் சுலபமா அணுகிற மாதிரி முடிஞ்ச வர தரைத்தளத்திலே இருக்கணும். இதையெல்லாம் தேர்வு நடத்தும் அமைப்பு உறுதி செய்யணும். தேர்வு மையத்துல வேலை செய்யற ஊழியர்களுக்கு இத பத்தி ஏதாவது பயிற்சி உண்டா? கண்டிப்பா. தேர்வு பழிவு இருக்கிற ஊழியர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் கிட்ட எப்படி பக்குவமா கண்ணியமா நடந்துக்கணும், அதாவது டிசபிலிட்டி எட்டிகேட், அத பத்தி பயிற்சி கொடுக்கணும். ஆமா, அது முக்கியம். அப்புறம் அவங்க பயன்படுத்துற உதவி தொழில்நுட்பங்களை, அசிஸ்டிவ் டெக்னாலஜி எப்படி கையாளணுங்கிறத பத்தியும் பயிற்சி கொடுக்கணும். அவசர உதவிக்கு மருத்துவ பணியாளர்கள் தயாரா இருக்கணும். சிறப்பு தேவைகள் உள்ள மற்ற தேர்வர்களுக்கு ஏதாவது வசதி இருக்கா? இருக்கு. குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு, ஸ்பெசிபிக் லேர்னிங் டிசபிலிட்டி, SLD இருக்கிறவங்க, நரம்பியல் பன்முகத்தன்மை, நியூரோடைவர்ஸ் கண்டிஷன்ஸ் கொண்டவங்க அல்லது நாள்பட்ட உடல்நல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தேவைப்பட்டா தனி அறையோ அல்லது அமைதியான இடமோ ஒதுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்க நல்லா இருக்கு. நடைமுறைப்படுத்தினா ரொம்ப உதவியா இருக்கும். இதை தவிர வேற சில முக்கிய அம்சங்களும் இருக்குன்னு நினைக்கிறேன். பொறுப்பு கூறல், அக்கௌண்டபிலிட்டி பற்றியும் கடைசியா சொல்லியிருக்காங்களே. ஆமா, இன்னும் சில இதர முக்கியமான விஷயங்கள் இருக்கு. சீக்கிரமா சொல்றேன். சொல்லுங்க. 1, நீங்க ஒரு தேர்வுக்கோ வேலைக்கோ விண்ணப்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு குறைபாடு ஏற்பட்டாலும் உரிய சான்றிதழை சமர்ப்பிச்சா நியாயமான வசதிகள், ரீசனபிள் அகாமடேஷன் செஞ்சு தரணும். 2, பழைய மாற்றுத்திறனாளிகள் சட்டம் PWD ஆக்ட் 1995 கீழே வாங்கின சான்றிதழ்களும் செல்லும்.
UDID கார்டு தான் வேணும்னு கட்டாயப்படுத்தக்கூடாது. சரி. 3, உங்களோட தேர்வு தொடர்பான புகார்களை தெரிவிக்க தீர்வுக்கான ஒரு பிரத்யேக அமைப்பு, கம்ப்ளைண்ட் ரெசல்யூஷன் சிஸ்டம் ஒவ்வொரு தேர்வு அமைப்புலையும் இருக்கணும். 4, எழுதுபவர் குழுவுக்கு ஊக்கத்தொகை, பயிற்சி, அவங்க எப்படி வேலை செய்யறாங்கன்னு ஃபீட்பேக் கேட்கும் முறையெல்லாம் உருவாக்கணும். ஓகே. 5, தேர்வு மைய மேற்பார்வையாளர்கள் மற்ற அதிகாரிகளுக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது மாற்றுத்திறனாளிகள் குறித்த உணர்திறன் பயிற்சி, சென்சிடைசேஷன் ட்ரைனிங் கொடுக்கணும். கடைசியா, உங்களோட தனிப்பட்ட மருத்துவ குறைபாடு தொடர்பான டேட்டாவை ரொம்ப ரகசியமா பாதுகாப்பா வச்சுக்கணும். இதுக்கு DPTP Act 2023, RPWD Act 2016 படி அவங்க நடக்கணுமா? இத்தனை விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாம் சரியா நடைமுறைப்படுத்துறாங்களான்னு எப்படி உறுதி செய்யறது? யார் பொறுப்பு? அதுக்கு தான் அந்த பொறுப்புக்கூறல் அம்சம் வருது. இந்த வழிகாட்டுதல்களை சரியா பின்பற்றாத அதிகாரிகள் மேலேயோ அல்லது மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்காத வகையில எக்ஸ்க்ளூஷனரி மேனர் விதிகளை உருவாக்குற அதிகாரிகள் மேலேயோ உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிச்சிருக்காங்க. ஓ, அப்போ நடவடிக்கை இருக்கு. ஆமா, ரொம்ப முக்கியமா எல்லா தேர்வு அமைப்புகளும் EBஸும் இந்த வழிகாட்டுதல் வந்த 3 மாசத்துக்குள்ள அவங்களோட சொந்த தேர்வு நடைமுறை விதிகளை இதோட ஒத்து போற மாதிரி மாத்தி மறு அறிவிப்பு வெளியிடணும். 3 மாசத்துக்குள்ளயா? ஆமா. அது மட்டும் இல்லாம தேர்வரோ எழுதுபவரோ யாராவது முறைகேடு செஞ்சா நடவடிக்கை எடுக்கவும் EBக்கு அதிகாரம் இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த புதிய வழிகாட்டுதல்கள் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி போகுதுன்னு சொல்லலாம். சுருக்கமா சொன்னா ஒரு 4 முக்கியமான மாற்றங்கள் என்னன்னு திரும்ப சொல்ல முடியுமா? முதலிடம், சுயமா தேர்வெழுத தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. 2, எழுதுபவர் முறை கட்டுப்பாடு. எழுதுபவர்ங்கிறது இப்போ ஒரு துணை ஏற்பாடு தான், செகண்டரி ஆப்ஷன். அதுக்கும் தெளிவான விதிகள், குறிப்பா தகுதி நிர்ணயம், தேர்வு அமைப்பு வழங்குவதற்கு முன்னுரிமை. சொந்த எழுதுபவர் முறையை படிப்படியா குறைக்கணும். 3, தரப்படுத்தப்பட்ட கூடுதல் நேரம். எழுதுவதில் சிரமம் உள்ள எல்லா தகுதியான தேர்வர்களுக்கும் மணி நேரத்துக்கு குறைந்தது 20 நிமிஷம் கூடுதல் நேரம் அப்படிங்கிறது இப்போ ஸ்டாண்டர்ட். 4, மேம்பட்ட அணுகல் தன்மை. தேர்வு மையங்கள், தேர்வு நடத்தும் முறை, பணியாளர்கள் பயிற்சி உட்பட எல்லாமே இன்னும் உள்ளடக்கியதா, இன்க்ளூசிவா மாறணும். இதோட ஒட்டுமொத்த நோக்கம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? ஒரு சமநிலையா பேலன்ஸ் உருவாக்குறதா நினைக்கிறேன். அதாவது மாற்றுத்திறனாளிகளோட உரிமைகளை உறுதி செய்யறது, அவங்களுக்கு தேவையான வசதிகளை செஞ்சு தர்றது, இன்க்ளூசிவ் அண்ட் அக்சசிபிலிட்டி, இது ஒரு பக்கம். சரி. இன்னொரு பக்கம் தேர்வோட புனிதத்தையும் மேன்மையையும் காப்பாத்துறது. இது ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாலமா இருக்கணும்னு முயற்சி பண்ணிருக்காங்க. இது RPWD சட்டம் 2016ஓட நோக்கத்தையும் நிறைவேற்றுது இல்லையா? ஆமா, அதோட நோக்கத்தையும் பிரதிபலிக்குது. அதே சமயம் உங்களை மாதிரி தேர்வர்களை எதிர்கால வேலைக்கோ படிப்புக்கோ தேவையான டிஜிட்டல் தரங்களோட தயார்படுத்துறதையும் ஒரு துணை இலக்கா வைக்குதுன்னு சொல்லலாம். நிச்சயமா இது ஒரு முக்கியமான தேவையான மாற்றம் தான். இந்த வழிகாட்டுதல்கள் ஒரு நல்ல படி. ஆனா இது என்னை ஒரு விஷயத்தை யோசிக்க வைக்குது. சொல்லுங்க. இப்போ நாம எழுதுபவர், கூடுதல் நேரம், தொழில்நுட்ப உதவி பத்தி பேசுறோம். இது இன்னைக்கு இருக்கிற தேவை. ஆனா எதிர்காலத்துல ஒரு அடுத்த 5-10 வருஷத்துல மாற்றுத்திறனாளி தேர்வர்கள் இன்னும் முழுமையா, இன்னும் சமமா போட்டித் தேர்வுகள்ல பங்கெடுக்கணும்னா இப்போ இருக்கிற இந்த முறைகளை தாண்டி வேற என்ன மாதிரி புதுமையான தீர்வுகள் தேவைப்படலாம்? நல்ல கேள்வி. கருவிகளை தருமா, அல்லது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட தேவைக்கேற்ப தேர்வு சூழலையே மாற்றி அமைக்கிற மாதிரி ஏதாவது வருமா? இப்படிப்பட்ட எதிர்கால சாத்தியக்கூறுகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?